எத்தனையோ பேர் ஆண்டவரே ஏற்றிருக்கிறவர்கள் இல்லை அப்பா. ஆனால் ஆண்டவரே உடைய ஜீவனோ தேசத்திலே அப்பா என்னுடைய கூட மகாமல் இருக்கிறது ஆண்டவரே. உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியாக நன்றி ஆண்டவரே. உடைய அளவற்ற கிருபைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்ய ஆண்டவரே ஏராளமாய் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை செய்த ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சுவாமி. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஓ நன்றி சுவாமி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஓ நன்றி அம்மா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா.
ஹalleluya நன்றி சுவாமி. ஓ பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி சுவாமி. ஓ நன்றி அப்பா. ஆவியானவரே நம்ம மத்தியிலே அசைவாடுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆளுகை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே இந்த இடத்திலே ஆராதிக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே இந்த அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சிந்தனைகள் சரீரங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபிக்க முடியாதபடி ஆராதிக்க முடியாதபடி இந்த தடைகளை ஆண்டவரே நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு அபிஷேகம் ஆண்டவரே ஒரு அபிஷேக நதி அப்பா இந்த இடத்திலே கடந்து வந்து ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya. ஆவியானவரே ஆராதிக்கிறோம் சுவாமி. ஓ நன்றி சுவாமி. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. ஓ பரிசுத்தரே நன்றி சுவாமி. ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. உணர்ந்தவர்களாய் ஒரு ஜெபத்தோடு பாடுவோமா. ஆராதித்திட
ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுங்கப்பா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை பரிசுத்த தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த கால நேரத்தில் உம்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் இதற்காகவும் இந்த இடத்துக்கு வரவில்லை ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் வந்திருக்கிறோம். நீரே சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையுள்ள கர்த்தர், நீங்கள் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவம் மாறாததா இருக்கிறது. ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீங்கள் உமது பிள்ளைகள் மத்தியிலே செய்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி சற்று நாங்கள் எல்லோரும் அமைதியாய் கர்த்தரை பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவதாக ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நீங்கள் ஆராய்ந்து, எங்களை நிதானித்து, எங்களை பாரும். ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை பாரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்திய தேவனே, உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். சத்திய தேவனே, உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை இயேசுவே,
நன்றி. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்துகிறோம். இயேசுவே, உம்முடைய நாமம் மேலான நாமம், மகிமையுள்ள நாமம், உம்முடைய நாமம் வெற்றி சிறந்த நாமம். இந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். உமக்கே மகிமை. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் உட்காருவோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். பாவங்கள் நமக்காய் சுமந்து சிலுவையிலே எங்களுக்கு வெற்றி சிறந்தவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மரணத்தை ஜெயித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இலங்கை தேசத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேசத்திலே நீங்கள் செய்கிறதான எல்லா எழுப்புதல்களுக்காக நன்றி, அற்புதங்களுக்காக நன்றி, அதிசயங்களுக்காக நன்றி. இந்தியா தேசத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்தியா தேசத்திலும் ஆண்டவரே நீங்கள் செய்கிறதான எல்லா மகத்துவமான காரியங்களுக்காக, சபைகள் நடுவிலே செய்கிறதான எல்லா பெரிய காரியங்களுக்காக நன்றி. உலகம் எங்கிலும் இருக்கிறதான ஆவிக்குரிய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் செய்கிறதான எல்லா வல்லமையான காரியங்களுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த மொன்றியல் தேசத்திலும் இன்றைய நாளிலும் ஆராதிக்கிறோம் உமது பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு மகிமையும் கனமும் துதியையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலும் அறிவித்தலுக்கு செவிசாய்த்து காணிக்கைகளை தசவார்களை படைத்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். Hallelujah. Praise be to the name of the Lord. Amen. This Saturday we have fasting and prayer, and our fasting and prayer won't be here at this church on this Saturday. It will be actually in Ottawa. So Ubasa Kutam Kalavelele 10 maniki 9 maniki and Ottawa. Toronto Thirusabeyum, Montreal Thirusabeyum, they're going and they're praying for the nation of Canada in Ottawa. So if you could be part of it, it's from 9 a.m. till 4 p.m. on Saturday. If you need a lift, if you need a ride to go to Ottawa, please let Sister Dilipa know. Aduketa arrangement nanga seyalam. So if you don't have any other thing, be part of it. Be part of the United Churches of Canada and Toronto, in Montreal and Toronto together to go and worship the Lord. Sunday school next Sunday at an adult class next Sunday 9:30 maniki. Be part of it. நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வேதத்தை நாங்கள் படித்து ரகசியங்களை புரிந்து கொள்ள அவர் எங்களுக்கு கிருபை தருகிறார். So we are trying to understand the Bible more in a deeper manner. Sunday pre-service at 10:15. Please be present at 10:15. Again, we are repeating, but please be here at 10:15. Like that, you could prepare yourself in the presence of God, and we can go through the worship together like that. At 10:30 we have our Sunday worship service. 10:30 மணிக்கு எங்களுடைய ஆராதனை ஆரம்பமாகும். So 10:30, be present. YouTube Nation, we are asking you to be there at 11 a.m. We are putting it live at 11 a.m. Special meeting on November 11th. Brother Arulaj will be among us as the Lord leads. So November Masam 11th of November, Brother Arulaj will be with us. Amen. God bless you, and prepare your offerings, and the Lord is going to bless you this morning. Pinju pona ullam ullam pinju nanaya anjame nirdan endan yesaya vanjanai niraitha indha ulagil thanaya anji nikkum enakku thane tunaidan neeraya yesaya 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 pinju pona ullam ullam pinju
காலை நேரத்திலும் காணிக்கைகளின் தசமபாகங்களை படைத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு கனமும் துதியும் மகிமைகளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உமது வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும். உமக்கே நன்றி. விசுவாச தொடர் போதனையிலே நாங்கள் போய்க்கொண்டே இருக்கிறோம். We are going about message about faith. இந்த கால நேரத்திலும் உங்கள் மத்தியிலே தானியேல் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே இருந்து விசுவாசத்திலே நின்ற வாலிபர்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். This morning I want to talk to you about Daniel and the three young men who went through faith. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே அங்கே அப்போஸ்தலர் அங்கே எழுதுகிற வேளைகளிலே அங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அநேக விசுவாச பட்டியலில் எழுதுவதற்கு இந்த இடத்திலே இடம் போதாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And when in Hebrews it was written about the men who went through faith, it says that we couldn't write everything or everyone about whoever went through that faith. தானியேலின் புத்தகத்திலே நாங்கள் பார்த்தால் 3 வாலிபர்கள் விசுவாசத்திலே நின்று ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின வாலிபர்களை பார்க்க முடியும். We can see in the book of Daniel that 3 young men were standing still in the faith of the Lord. தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 தொடக்கம் 7 வரையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்போம். Let us read from the book of Daniel chapter 3 verse 1 to 7. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவிட்டு பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றார். ஆதலால் சகல ஜனங்களும் எக்கால நாகசரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாசைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். Nebuchadnezzar the king made an image of gold whose height was 60 cubits and its width 6 cubits. He set it up in the plain of Dura in the province of Babylon. And King Nebuchadnezzar sent word to gather together the satraps, the administrators, the governors, the counselors, the treasurers, the judges, the magistrates, and all the officials of the province to come to the dedication of the image which King Nebuchadnezzar has set up. So the satraps, the administrators, the governors, the counselors, the treasurers, the judges, the magistrate, and all the officials of the province gathered together for the dedication of the image that King Nebuchadnezzar has set up, and they stood before the image that Nebuchadnezzar had set up. Then a herald cried aloud, "To you it is commanded, O peoples, nations, and languages, that at the time you hear the sound of the horn, flute, harp, lyre, and psaltery, in symphony with all kinds of music, you shall fall down and worship the gold image that King Nebuchadnezzar has set up. And whoever does not fall down and worship shall be cast immediately in the midst of a burning fiery furnace." So at the time when all the people heard the sound of the horn, flute, harp, and lyre, and symphony with all kinds of music, all the people, nations, and languages fell down and worshipped the gold image which Nebuchadnezzar had set up. நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை ஆண்டு கொண்டிருந்தார்.
the king Nebuchadnezzar was ruling over Babylon. அந்த ராஜா அந்த நேரத்திலே உலகத்திலே மிகவும் வல்லமை நிறைந்த நாடாக அந்த பாபிலோன் நாடு இருந்தது. In those days, the city of Babylon was a powerful city. அந்த நேரத்திலே வல்லமை, அதாவது அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஒரு ராஜாவாக காணப்பட்டார். And the king was the ruler of that land, and he was so powerful. 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணி அங்கே நிறுத்தினார். And he was building this big statue of 6 feet and higher. சற்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்கணும். இது பொற்சிலை என்றைக்கு இது தங்கத்தினாலே செய்யப்பட்ட சிலை. And this statue was made of gold. முழுக்க தங்கத்தினாலே 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள பெரிய தங்கத்தினாலே செய்யப்பட்ட பெரிய சிலை. And this statue was so big, it was 6 cubit and it widened 6 cubits, so it was so bigger than everything. எத்தனையோ தொன் கணக்கிலே இந்த தங்கங்கள் சேர்த்து செய்யப்பட்டதான இந்த பெரிய சிலையை, and this statue was made out of many gold. அந்த ராஜா சொன்னான், அங்கே வசிக்கிற மக்களை பார்த்து சொன்னான், இந்த சிலையை வணங்க வேண்டும். And this king said to all the inhabitants of the land that you must fall down or bow down before that statue. இஸ்ரவேல் தேசத்திலே இருந்து பிடித்துக் கொண்டு வந்ததான அடிமைத்தனத்திலே வைத்திருந்ததான வாலிபர்கள் அங்கே இருந்தார்கள். And those young men were captured by those people from Israel, and they were staying. தங்கள் நாட்டை நடத்துவதற்காக ஞானம் நிறைந்த வாலிபர்கள் தேவை என்று சொல்லி பிடித்துக் கொண்டு வந்து தனக்கு கீழே மாகாணங்களை ஆளும்படிக்காக நிறுத்தின 3 வாலிபர்கள் இருந்தார்கள். And this king captured those young men and he brought them into Babylon so that they may rule over them. அந்த 3 வாலிபர்கள் பேர் தான் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி 3 வாலிபர்கள் இருந்தார்கள். And we see here that there is 3 young men's name was Shadrach, Meshach and Abednego. இந்த 3 வாலிபர்களும் இஸ்ரவேல் நாட்டிலே இருந்து பிறந்து வளர்ந்ததனாலே அந்த சிறு வயதிலே இருந்து தாய் தகப்பன்மார் கற்றுக் கொடுத்ததான 10 கட்டளைகள் அவர்களுக்கு ஞாபகமாக இருக்கும். And these young men were brought away to Babylon, but they were raised up in Israel, so they knew about the 10 commandments. என்ன என்று உனக்கு முன்பாக ஒரு வேறு தேவர்களை உண்டாக்கவும் வேண்டாம், வணங்கவும் வேண்டாம் என்று அந்த 10 கட்டளையின் அங்கே வாக்கியம் அவர்களுக்கு ஆழமாக இதயத்திலே இருக்கும். So they knew about the 10 commandments. The first commandment, thou shalt not have other gods before me. So that commandment was in their heart. எந்தக்கு கொடுத்தாலும் வணங்க மாட்டாத, தங்களை தாழ்த்தாமல், எந்த ஒரு இடத்திலே தங்களை தாழ்த்தாமல் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுற அந்த வார்த்தை இதயத்திலே ஆழமாக இருக்கும். So they had that word was inside of them, and it was so deep inside of them that they should not bow down to any other gods. ராஜா சொன்னான், இந்த பொற்சிலையை வைத்துவிட்டு இதை வணங்குங்கள், வணங்கினால்தான் நீங்கள் இந்த நாட்டிலே வசிக்க முடியும் என்று சொன்னார். And the king put the statue before them, and he said that you must bow down to that statue. இல்லை என்று சொன்னால், if not, எரிகிற பெரிய அக்கினி சூளையொன்றை செய்து வைத்திருக்கிறோம். And we have done a big furnace. அதிலே யார் வணங்காமல் விட்டார்களோ, and whoever does not bow down to that statue, யார் வணங்காமல் போனார்களோ, and whoever does not bow down, அவர்களை இந்த அக்கினியிலே போட வேண்டும். So we will put them in the burning fire. இது ராஜாவுடைய பெரிய கட்டளையாக காணப்பட்டது. It was the biggest rule from the king. அந்த ராஜாவுடைய கட்டளை மாற்ற முடியாத கட்டளையாக அங்கே போடப்பட்டிருந்தது. And the rule of the king will not be changed. இந்த வாலிபர்கள் நினைத்திருக்கலாம், முதலாவதாக போய் இந்த வாலிபர்கள் முதலாவது எக்ஸ்கியூஸாக நினைத்திருக்கலாம். And these young men may be thinking, firstly, நாங்கள் இஸ்ரவேல் நாட்டில் இல்லைத்தானே. They may think that we're not anymore in Jerusalem or Israel. அங்கே அந்த நாட்டில் இல்லாதபடியால் நாங்கள் இப்பொழுது எங்களை பிடித்துக் கொண்டு எங்களை இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் தானே, அதனால நாங்கள் செய்யலாம் தானே. And they may think that we are not in Jerusalem, so we will bow down to this statue because we're out of our country. அப்படி அவர்கள் நினைத்திருக்கலாம். They may think that. ஆனால் என்ன? But நம்பிக்கையின் ஆழமான ஒரு அஸ்திவாரம் தான் விசுவாசத்துக்கு கொண்டு வருகிறது. But they had that strong faith inside of them that the foundation was hard. அருமையான தேவனுடைய ஜனமே, அங்கே இவர்களுடைய வாழ்விலே இவர்கள் நினைக்கவில்லை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இல்லைத்தான்
நாங்கள் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம் தானே என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. They may think that we are out of our country, so we will change our ways and go through those ways. எல்லாரும் செய்கிறார்கள் தானே, everybody else is doing, நாங்களும் செய்யலாம் தானே. let we also do. எல்லாரும் செய்கிறார்கள் தானே, everybody is doing, அதனால நாங்களும் செய்யலாம் தானே, let us also do it என்று சொல்லி அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. They didn't think that way. எல்லாரும் செய்தாலும் even though if everybody else is doing, நாங்கள் கர்த்தருக்காக நிற்போம். but we will stand for the Lord. எல்லாரும் எதையும் செய்து தங்கள் மனம் போன போக்கிலே போனாலும் நாம் கர்த்தருக்காக உறுதியாக வைராக்கியமாய் நிற்போம் என்ற ஒரு நல்ல முடிவின் நம்பிக்கையாக அவர்கள் காணப்பட்டார்கள். They took a decision in their heart, strong decision, that even though those people are doing this thing, I'm going to stand, or we're going to stand still from the Lord. ராஜாவை எல்லாரும் வணங்குகிறார்கள். மூன்று வாலிபர்கள் மாத்திரம் உம்முடைய ஸ்தானத்திலே வேலை செய்கிற மாத்திரம் அவர்கள் மாத்திரம் வணங்காமல் நின்றார்கள். Everybody bow down to that statue, but only 3 of them, they didn't do that. நாங்கள் கண்டோம். We saw that. அவர்கள் பேர்தான் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ. We saw them. Their name was Shadrach, Meshach and Abednego. அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் நினைக்கவில்லை ஒரு முறை வணங்கிட்டு விடலாம் தானே. Those young men didn't say, let us bow down only one time. ஒருக்கா வணங்கிட்டு விடலாம். Let us bow down only one time. ஒருக்கா வணங்கிட்டு நாங்கள் எழும்பிட்டா காணும், இது பெரிய காரியம் இல்லை. This is not a big deal. It's just bowing down and getting up. ஒருக்கா செய்கிற காரியம் அது பெரிய ஒரு பாதிப்பை முதலாவது ஏற்படுத்திவிடும். If you do once, it will bring how do you call it, like hindrance or something. யூதாஸ் ஒரு முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். Judas showed Jesus by a kiss. அங்கே ஏவாள் அங்கே ஒரு கனியை புசித்ததினாலே பாவத்துக்குள்ளே ஏற்பட்டது. And Eve, she took that fruit and she ate it. லோத்துவினுடைய மனைவி ஒரு முறை திரும்பி பார்த்ததினாலே அவள் உப்புத்தூளாகினாள். And the Lot's wife turned away and saw the city, and she became a pillar of salt. ஒருக்கா கூழ் வேண்டும் என்று சொல்லி நாண்டுபிடிச்சு நின்று குடித்தான். அந்த ஒரு நாளிலே அந்த ஒருக்கா செய்ததினாலே தன் சிறந்த புத்திர பாகத்தை இழந்து போனான். And Esau, who took that soup, and he just took it once, and he left his birthright. ஒருக்கா செய்யலாம் என்று செய்யலாம் தான், அது எத்தனையோ பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். You may think that it's only one time, but it brings so many problems after. விசுவாசத்தினாலே நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். உறுதியாக நின்றால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை காண்பிக்கும்படிக்காக இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் வேதத்திலே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. And because of these 3 young men's life, our faith must be stronger and stronger every day. விசுவாசம் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு அங்கே புடமிடப்பட்டு அது விளங்குகிறது போல உன்னுடைய வாழ்விலே வருகிறதான வேதனை, பாடுகள், சோதனைகள் எல்லாம் அங்கே சோதிக்கப்பட்டு அது வெற்றியை கொடுக்கும். And like the gold is purified, our life also with all the situation and problem will be purified too. அவர்கள் நினைத்தார்கள் அக்கினியிலே போட்டால் இவர்களை அழித்து விடலாம். They thought that if we put them in the furnace or the fire, we will destroy them. ராஜாவே, இவர்கள் வணங்கவில்லை. இவர்களை அக்கினியிலே போடும் என்று இவர்கள் சொன்னதை கேட்டு ராஜா சொன்னான், அவர்களை கொண்டு வாருங்கள். And those people said, "Oh king, these young men didn't bow down to that statue, so we must put them in the furnace." So the king said, "Bring it to them. Bring them to me." Sorry. வேதம் 11வது வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினிச் சூளை நடுவிலே போட வேண்டும் என்று ராஜாவே ஆகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் யூதரான மனுஷர்கள் இருக்கிறார்கள். அவர் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. And they say that Shadrach, Meshach and Abednego didn't obey to what command that you commanded, so you must put them in the fire. அருமையான தேவனுடைய ஜனமே, உறுதியாக நின்றார்கள். But they stand still. அப்பொழுது இவர்களுடைய உறுதிக்கு
காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் மேலே வைத்திருந்ததான ஆழமான ஒரு விசுவாசம். Why they stood still? Because they had that faith, that foundation in God. என்னதான் வந்தாலும் நாம் தேவனுக்காக நிற்போம். Whatever may come, we will stand for our God. என்னதான் இருந்தாலும் நாம் தேவனுக்காக நடப்போம். Whatever may come, we will walk for Him. எந்த பாடுகளையும் எந்த வேதனைகளையும் அக்கினி போல நாம் சந்தித்தாலும் நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். Whatever problems or situation we may face, we will be still for Him. நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நிக்கிறவர்களிலே கர்த்தர் நமக்காக நிற்பார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். And because they had that strong faith that if we stand still for God, God will stand still for us. அக்கினி சூளை அங்கே இன்னும் 7 மடங்கு வேகமாக சூடாக்கப்பட்டது. But that furnace was so burning so heavily 7 times more. அந்த அக்கினி சூளையிலே போடப்பட்டிருக்கிற வேளைகளிலே அந்த அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிற வேளை இந்த வாலிபர்களை என்ன செய்தார்கள்? அந்த அங்கிகளோட அந்த அவர்கள் போட்டிருந்த அந்த தலைப்பா இதோட உடுப்புகளோட கட்டி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். And they may brought them with all their clothes or garment, and they were bringing them towards that furnace. நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி 14வது வசனம் கேட்கிறான். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறது மெய்தானா? And in verse 14, Nebuchadnezzar spoke, saying to them, "Is it true, Shadrach, Meshach, and Abednego, that you do not serve my gods and worship the gold image which I have set up?" இப்பொழுது நாகசுதம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான எல்லா வாத்தியங்களும் வாசிக்கப்பட்ட வேளைகளிலே அங்கே நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் அக்கினியிலே போடவிட வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். And he say, now if you are ready at the time you hear the sound of the horn, flute, harp, lyre and psaltery in symphony with all kind of music, and you fall down and worship the image which I have made good. அக்கினியிலே கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், நீங்கள் வணங்காவிட்டால் உங்களை அக்கினியிலே போடப்படும். But he's saying that if you do not worship immediately, you will be cast away in that furnace. உலகத்திலே மக்கள் பலவிதமான கட்டுகளிலே இருக்கிறார்கள். So many people in the world are with bondage. பலவிதமான கட்டுகளிலே தங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். They have so many bondages and they're living their life. பயத்திலே பயம் என்ற ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். They have that bondages meaning fear. மதம் என்ற ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். They have that bondage meaning religion. குடி என்ற கட்டுகளிலே, சிமோகண்ட இப்படியான பலவிதமான கட்டுகளிலே தங்கள் வாழ்க்கைகளை நடத்தி கொண்டு கீழ்ப்படிந்து அதுக்கு அடங்கி கொண்டிருக்கிறார்கள். And they are bound to those habits like drinking and smoking. இந்த கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னார். But if we want to take out or deliver them from that bondage, இயேசு ஒருவரால் தான் முடியும். only Jesus could do that. அவரால் தான் எல்லா கட்டுகளும் அவிழ்க்க முடியும். He is the only one who can take away or tear away. அவரிடத்திலே வந்தார். If you come to him, அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து உன் கட்டுகளை எல்லாவற்றையும் அவிழ்க்க அவரால் முடியும். and he will take away those habits and those bondages. அவரே வானத்துக்கும் கீழே பூமிக்கும் மேலே அவரே நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுகிறதற்கு வேற எந்த நாமமும் அருளப்படவில்லை. Under heaven and on the earth, no other name is given to man to be saved. அவருடைய நாமம் மேலான நாமம். His name is all above all names. அவருடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம். His name is powerful. அவருடைய நாமத்துக்கு முழங்கால் யாவும் முடங்கும். And all knees shall bow to his name. இவர்கள் நினைத்தார்கள் இவர்களை முடங்கால் படுத்த வேண்டும் என்று சொல்லி, They thought they must bowing down to those சிலைகளுக்கு முன்பாக இவர்களை முழங்கால் படியிட வேண்டும், வணங்க வேண்டும் என்று சத்துரு நினைத்தான். And the enemy thought that I must do the kneeling down to the statue. இயேசுவின் வார்த்தை வேதத்திலே வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் கீழே முழங்கால் யாவும் எல்லாரும் முடங்கும். But the Bible is saying that only for Jesus' name that the knees shall bow. சத்துரு பல திட்டங்களை போட்டு உன்னை முழங்கடிக்க பார்த்து உனக்கு வேதனைகளை அக்கினி போல கொடுத்து நீ இதை விட்டு விலகி போய் முடங்க வேண்டும், இல்லாவிட்டால் வேற காரியங்களை செயல்படுத்த வேண்டும்
கொண்டு உன் சூழ்நிலை மாற்றிக் கொண்டு உனக்கு அக்கினி போல வரலாம். And the devil may come to you and saying to you that you have to kneel down to these problems and I'm going to go through these fires with you. சில வேளைகளில் நீ யோசிக்கலாம், நான் போகிற பிரச்சனை, நான் போகிற காரியம் அக்கினி போல இருக்கிறதே, இதை தாங்க முடியாமல் இருக்கிறதே, இனி நான் என்ன செய்வது, இதற்கு இருந்து நான் விடுதலையாக முடியுமா என்று சொல்லி நீ நினைக்கலாம். Sometimes you may think that I'm going through a burning fire, so I can't bear it anymore, I can't keep it anymore. இந்த பிரச்சனையில இருந்து நான் விடுதலையாக முடியுமா, இதில இருந்து நான் என்ன இப்படியே போய்க்கொண்டே இருக்கிறேன், எனக்கு வேதனையாக இருக்கிறது, தாங்க முடியாமல் இருக்கு என்று சொல்லி நீ யோசிக்கலாம். And you may think that I cannot bear it anymore, I cannot go through this problem anymore. சத்துரு உன்னை போட்டு வதைத்து உன்னை சுளகினாலே புடைக்கிறது போல உன் வாழ்விலே நசுக்கிக் கொண்டு நெருப்புக்குள்ளே கொண்டு போய் விற்கிறது போல வைத்திருந்தாலும் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. The demonic things may bring you to that fire and bring you down, the Lord that you worship will never leave you. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். And just compare yourself to Shadrach, Meshach and Abednego. அங்கே அக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே அக்கினி போல பிரச்சனைகள் உன் வாழ்விலே வருகிறது. And in that situation the furnace was there, but in your situation or in your life you have problems like fires. அவர்கள் வணங்கவே இல்லை. They didn't bow down. அவர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை. They didn't let it go. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினர்கள். எந்த சூழ்நிலை நமக்கு வந்து நமக்கு எதிராய் வந்து நின்றாலும், and they said, even though any situation come, we will stay still and we will be stronger. எந்த நெருக்கங்கள் நம்மை வந்து சூழ்ந்து நம்மை நெருக்கி கீழே பொசுக்கி அடித்தாலும், even though if whatever circumstances come and put us down, உம்முடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? whoever will separate us from your love. உபத்திரவமோ, even though if it's வியாகுலமோ, even though if it's sickness, பசியோ, even though if it's hunger, நாசமோசமோ, any problems, பட்டயமோ, weapons, எது வந்தாலும் if anything comes, உம்முடைய அன்பில் விசுவாசத்திலே இருந்து பிரிப்பவன் யார்? who will separate us from your love? அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுக்க 100% ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்கள், இந்த வாலிபர்களை தேவன் மேலே வைத்த விசுவாசத்தினாலே தங்களை நெருப்புக்குள்ள போடுவதற்கு தயாராக இருந்தார்கள். And they had that faith that even though if they put those men in the furnace, they were so strong. இவர்களுக்கு நான் ஒரு பட்டியலை கொடுப்பேன் என்றால், if I will give them a name or a title for them, இயேசுவுக்காக சூசைட் படையாக நின்றவர்கள் தான். and I will give them as title suicide gang or suicide squad. தற்கொலை படை மாதிரி அப்படி விசுவாசத்திலே வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருக்காக நான் மரிக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நின்ற வாலிபர்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். And those young men, they surrendered themselves to be given a sacrifice. அக்கினி போல சோதனை உனக்கு நெருங்கி வருகிற வேளைகளிலே ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி விடாதே. Whenever your problems come like burning fire, அக்கினி போல உன்னை புடமிட்டு உனக்கு நெருக்கம் வருகிற வேளைகளிலே ஆண்டவருடைய அன்பை விட்டு விசுவாசத்தை விட்டு நீ தளர்ந்து விடாதே. even though if you have problems like fire, don't go away and don't be discouraged. பிசாசு நம்முடைய வாழ்விலே வருகிற பிரச்சனைகளை கொடுத்து ஒரு guilty feeling, அதாவது குற்ற உணர்வை ஏற்படுத்துவான். And the demonic things may bring you problems and bring you shame in your life. கர்த்தரோ உனக்கு வல்லமையை கொடுத்து கிருபையை அளிக்க விரும்புகிறார். But God is giving you power and strong faith. அக்கினியின் வேளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, நெருக்கத்தின் நேரத்தில் நடுங்கியே போகாமல் கிருபை தாங்கினதே. கிருபை, தேவனுடைய இரக்கம் உன்னை தாங்கும். And the grace of God will sustain you or keep you. Hallelujah. Hallelujah. ஏன் நாம் கர்த்தருடைய கிருபை நமக்கு வந்து நம்மை தாங்குகிறபடியினாலே, because he is upholding us, அவருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறோம். that's why we are praising him and clapping hands to him. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து நம்மை நடத்துகிறபடியினாலே, because his grace is surrendering us and he is guiding us. அக்கினி போல நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்தாலும் நாம் கர்த்தரை எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை துதிக்கிறோம். Even though if the problems are like
fire, we forget that problem and we worship God. ராஜா கேட்டான் என்னவென்று சொன்னால், The king was asking to those young men, என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க போகிறவர் யார் என்று கேட்டான். who will deliver you from my hands? அவர்தான் யார்? Who is he? அவர் யார்? Who is he? ஆதியாகமத்திலே அவர்தான் வித்து, சிஸ்திரியின் வித்து. And he is the one who came in the Genesis, and he was the seed of the woman. யாத்ராகமத்திலே அவர்தான் அங்கே பாஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி. And in Exodus, he was the lamb of the Passover. லேவியராகமத்திலே அவர்தான் பிரதான ஆசாரியன். And in Leviticus, he is the high priest. எண்ணாகமத்திலே அவர்தான் அக்கினி மயமானவர், அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பத்திலே குளிராக இருந்தவர். And in Numbers, he is the one who is the pillar of cloud and pillar of fire. சங்கீதம் சொல்லப்படுகிறது கன்மலையானவர், கோட்டையானவர், துருகமானவர், நம்பிக்கையானவர். And in Psalm, he say, he is my refuge, my fortress, my one to believe. புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிறது அவர்தான் யூதாவின் சிங்கம். And in the New Testament, it says that he is the Lion of Judah. அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர். He is the Lamb of God. அவர்தான் சமாதானத்தின் பிரபு. He is the Prince of Peace. அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் He இருக்கிறார். is the Alpha and the Omega. அவர்தான் கடல் மேலே நடந்து வந்தவர். He is the one who walked on the sea. அவர்தான் குருடர்களுக்கு பார்வை He கொடுத்தவர். is the one who gave அவர்தான் sight to லாசருவை the blind. முறித்து மரித்து நாலாம் நாளிலே உயிர்ப்பித்தவர். He is the one who rose again Lazarus after 4 அவர்தான் days. எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவர். And he is the one who did everything. அவர்தான் நாலாம் நாளிலே உலாவிக் கொண்டு அவரோடு கூட வர இருக்கிறவர். And he is the one who comes as a fourth person in this furnace. இவருக்கு தெரியாது இவன் நினைச்சால் யார்? And this king didn't know, and he asked, who's going to deliver you from my hand? அவர் யார் என்பதை நீ நானும் அறிந்திருக்கிறோம். We know, you and me, we know that who is. மற்றவர்கள் அறிய வேண்டும். Those people must know. அவருடைய நாமம் மேலான நாமம். His name is powerful than இயேசு என்ற நாமம் அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது அவரை அல்லாமல் வேறொரு நாமம் பூமியின் மேலே ரட்சிக்கப்படுகிறதற்கு கொடுக்கப்படவில்லை. In Acts chapter 4 verse 12 it says that no other name is given to be saved under heaven. அவரே சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். He is the one who said, I'm the way, the truth and the life. என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வர முடியாது. No one must come or can come to the Father. நானே வாசல், பரலோகத்துக்கு நானே வாசல். He is saying that I'm the gate to I'm the door, I'm the gate to நானே வழியாக இருக்கிறேன். I'm the way. நானே வாசலாக இருக்கிறேன். I'm the door. அருமையான தேவனுடைய ஜனமே அவரே ஒரே வழியாக இருக்கிறார். And he is the one way. அருமையான தேவனுடைய 5 வழி அல்ல. Dear beloved children of God, there is no 5 ways. 4 வழி அல்ல. There is no 4 ways. 3 வழி அல்ல. There is no 3 ways. 2 வழி அல்ல. Not 2 ways. ஒரே ஒரு வழி இயேசுவே வழியாக இருக்கிறார். There is அல்லேலூயா. only one way, and Jesus is the way. இயேசுவே சத்தியமாக இருக்கிறார். He is the truth. நானே சத்தியமாக இருக்கிறேன். He said நானே இருளுக்கு ஒளியாக இருக்கிறேன். He said, I'm the நானே light. வெளிச்சமாக இருக்கிறேன். I'm the light to this நானே world. உன் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து மூன்றும் வரை இருக்கிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லி தன்னை சொல்லுகிறார். And he said, I'm the one who died and rose again and come back and bring me to the. அக்கினி உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தால் நீ கலங்காதே. If the burning fire is around you, தேவனுக்காக இன்னும் வைராக்கியம் பாராட்டு. do not be afraid. Be stronger more and கர்த்தருக்காக more. இன்னும் வைராக்கியமாக இரு. Be stronger more and more. எதையும் for வணங்கி God. விடலாம் என்று சொல்லி நீ போய் விடாதே. கர்த்தருக்காக நின்று விடு. சத்துரு உன்னை எதையும் வணங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி போடுகிறதான எல்லா திட்டங்களுக்கும் நீ வைராக்கியமாக கர்த்தருக்காக நில்லு. Do not go in the way of the evil and say, let bow down for once, but stay still for God. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் Those young men said, எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். in verse 17 it says, our God whom we serve is able to deliver us from the burning furnace. கடைசியான பாயிண்ட் ஏபிள் இங்கிலீஷ்ல சொல்றது அவராலே முடியும். And it says able to save. அவராலே எல்லாம் முடியும். He is able to do everything. நீங்கள் போகிற பாதையை கர்த்தர் அறிவார். He knows the way that you are going through. கர்த்தர் நீங்கள் போகிற பாதையை அறிந்தால் அந்த பாதையை சரியான வேளைகளில் நடத்த அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். He is able to see that way or that situation, and he's going to guide you through that. அக்கினியிலே நடந்தால் நீ வேகாதிருப்பாய். Even though if you walk on that fire, you won't be burning. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாமல் இருக்கும். That fire will not caught you. நீ ஆறுகளை கடந்து போவாய். You will
go through rivers. நீ கர்த்தர் உன்னோட கூட இருந்து காரியங்களை நடத்துவார். And God will guide you through. அவர்தான் யெகோவா ஷமா. He is the one whose name is Jehovah. எங்களோட கூட இருக்கிறவர் என்று சொல்லி அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே சொல்லப்பட்டது. It says that he will be with us. புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்படுகிறது? In the New Testament, இம்மானுவேலர். it says that he is Emmanuel. அவர் உங்களோட கூட இருக்கிறார். He is with us. யார் உன்னோட கூட இல்லாவிட்டாலும், even though if nobody is with you, தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பது அது மேலான காரியம். but God is always with you. That's the most powerful thing. அவர் உன்னோட கூட இருந்தார். If he is with you, எந்த கிரியைகளும் உன்னை அணுக முடியாது. no other evil thing will. அக்கினி போல நெருக்கிறது போல பிரச்சனைகள் வந்து உன்னை அணுகினாலும், even though if problems comes like a furnace or அதிலே fire, இருந்து உன்னை விடுவிக்க தேவன் தீவிரித்து வர முடியும். and he is able to deliver you from all these things. இந்த வாலிபர்கள் நின்றார்கள், விசுவாசத்தில் நின்றார்கள். எங்களை போட்டாலும் சரி, எங்களை எரிச்சாலும் சரி, விடுதலை ஆக்காமல் கர்த்தர் விட்டாலும் சரி, நாங்க சாகறோம். And they were saying that even though if God delivers or not, we are going to that fire. இப்படிப்பட்ட மூன்று வாலிப பிள்ளைகள் சர்ச்சுக்கு வந்தா காணும் எங்கே போய். If we have these three young men in churches, the church will be உலகத்தில் எங்கேயும் சரி, anywhere. ஹalleluya. Hallelujah. மூன்று வாலிப பிள்ளைகள் சொன்னாங்க, எங்களை நீங்க மூன்று பேரும் இணைஞ்சிருந்தாங்க, மூன்று பேரும் ஐக்கியம் பண்ணிட்டாங்க, மூன்று பேரும் ஒருமனமா நின்றாங்க. ஒருத்தன் சொல்லிருக்கே, எனக்கு சரி வராது, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது செய்யுங்க, நான் விழுந்துறேன். And in these three young men, one may say, no, I won't go through this, so you guys go. They were united, they were together, they were all in one accord. சொல்லிக்கலாம், விசிரா அவங்க ரெண்டு பெண்ணும் நல்லா இது போறதை விட ஒரு கவனங்கிட்டு போறாங்க. And the other one may say, you fool, we will just bow down once and it's done. ஒருக்கா கூட அவர்கள் குனியவில்லை. And not even once they bow down to that statue. வைராக்கியம் பாராட்டி விசுவாசத்தில் நின்றார்கள். And they were so strong in their faith and they தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி நின்றால், if we are strong to God, கர்த்தர் உனக்காக நிற்பார். and God will stand for us. ஒரு நாளும் அவர் விட்டு போகிறவர் அல்ல. He won't be leaving you and going அவர் away. ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுறவரும் அல்ல. He won't be leaving and going away. அவருடைய நாமம் இயேசு என்ற நாமம். And his name is Jesus. அவருடைய நாமம் தான் வல்லமை நிறைந்த நாமம். His name has a powerful யார் name. உங்களை விடுதலையாக்க கூடும்? அவர்தான் இயேசு விடுதலையாக்க கூடும். He is the only one who can deliver you. உங்களுடைய சிச்சுவேஷன் சூழ்நிலையை பார்த்து மற்றவர்கள் உலகத்தின் மக்கள் சொல்லலாம், யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், யார் உங்களுக்காக செய்ய முடியும் என்று அவர்கள் உங்களை பார்த்து நகைக்கலாம். And those people in the world may ask, who will deliver you or who will give you a freedom? உனக்கு எதிராக வந்த சத்துருவின் கிரியைகளை அவர்கள் உணராமல் உனக்கு எதிராக பேசலாம். And they may talk against you because so many problems are coming in your ways. கர்த்தர் உனக்காக நிற்பார். But God will stand still for you. கர்த்தர் நின்றார், If God stands still, அது மகிமையான காரியம். and it will bring glorious things. அக்கினிக்குள்ளே போகிற இவர்களை பார்த்து கொண்டு போனவர்கள் எல்லாம் அக்கினியினாலே பொசுக்கப்பட்டார்கள். And those who brought them to the furnace, they were burned away. கொண்டு போனவர்கள் அத்தனை பேரும் அக்கினியினாலே நெருக்கப்பட்டார்கள், அங்கே பொசுக்கப்பட்டார்கள். And those men who brought them to that furnace, they got burned. ஆனா இவர்கள் மட்டும் சாதாரணமா ஒரு ஏர் கண்டிஷனுக்குள்ள போற மாதிரி மூன்று பேர் போனார்கள். And they went inside that furnace like going through an air condition. அப்படியே உள்ளுக்கு போனார்கள். They went inside. போன வேளைகளிலே புகைக்கு இல்ல, போனோன்னு அங்க போனோன்னு நாலாவது ஒரு ஆள் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர்களோட. And when they went inside, there was a fourth person with them. நாலாவது ஒருவர் அவர்களோடு கூட உலாவுகிறார். அவர்தான் உன்னதமானவர். And that fourth person was going around them, and he is the Almighty God. அந்த ஜனங்கள் ஒருவருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ராஜா கட்டளையிட்ட ராஜாக்கு கண்ணுக்கு தெரிகிறது. ராஜாவாகிய அவர் உத்து பார்க்கிறார். அவர் கேட்கிறார், தட்டி மந்திரியை தட்டி, டேய் மூன்று பேரை போட்டுண்டாப்பா, கொண்டு போனவங்களை வெஞ்சிட்டாங்க, அவங்க எல்லாம் இஞ்சால வெளியிலேயே பொசுங்கிட்டாங்க, இப்ப 4 பேர் அதுக்கு நின்று உலாவி கொண்டு இருக்கிறாங்க. யாரு? அவர்தான் தேவபுத்திரன், சாயலுக்கு ஒப்பான சாயலாக இருக்கிறது என்று சொல்லி அவனை அறிக்கையிட்டார். அல்லேலூயா. And then the king was asking,
who is that fourth man who is with them? Those who brought them are burned, and who is that fourth person? It looked like the Almighty God. தேவ சாயலுக்கு ஒப்பானவர் ஒருவர் அங்கே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ராஜா அங்கே தேவ சமூகத்திலே நின்றவனாக ஒப்பு கொடுத்தார். And he was like praising God because he said that fourth person was like the son of God. ஆம் ராஜாவே 24வது வசனம் ஆம் ராஜாவே என்றார்கள். And they said, yes, O king. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் 4ஆம் ஆள் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். And it says, then the king Nebuchadnezzar was astonished, and he rose in haste and spoke, saying to his counselor, did we not cast 3 men bound into the midst of the fire? They answered, yes, O king. Look, he answered, I see 4 men loose walking in the midst of the fire. அக்கினியிலே மோசேயுடைய மோட்சடி எரியாமல் நின்று அக்கினியிலே நின்று பேசின அதே ஆண்டவர். And the God who spoke to Moses on the burning bush. அங்கே 120 பேர் மாடியிலே உட்கார்ந்திருந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்த அக்கினிமயமான நாவு இறங்கின அதே ஆண்டவர். And when the 120 people who were in the upper room and the spirit came with like a வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே யோவான் பார்க்கிறான் அக்கினிமயமானவர் அவருடைய கண்கள் அக்கினியாக காணப்பட்டது. அங்கே பார்த்து திகைச்சு விழுந்து போய் நின்றான். And in relation we see that John, who was looking towards the Son of God, and it was saying that he had eyes as like fire. அவர்தான் இயேசு. And he is the one whose name இயேசு. இயேசுவாலே தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். And Jesus is only the one who's going to give you. வாழ்விலே வருகிறதான அக்கினி போல பெரிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீ போய் கொண்டிருந்தாலும் உனக்காக தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டு உன்னோட கூட இருக்கிறவர். அவர் சதா காலங்களில் உன்னோட கூட இருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல. And even though if you're going through the fire or the furnace and you have so many problems, the Lord will deliver you and He will be with you. அவர் ஒரு நாள் 2 நாள் அல்ல. It's not only 1 or 2 days. ஒரு கிழமை ஒரு மாசம் அல்ல. It's not only 1 week or 1 month. இல்ல 10 மாசம் இல்ல ஒரு வருஷம் அல்ல. It's not like 10 months or 1 year. சதா காலங்களில் உன்னோட கூட இருக்கிறவர் இருக்கிறார். He is there for everlasting or eternal. அவர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். He had ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. எந்த சத்துரு உனக்கு எதிராக திட்டங்களை போட்டு உன்னை அக்கினியிலே போட்டாலும் உன்னோட கூட இருக்கிற அதே ஆவியானவர் அவர் அக்கினியிலே வந்து உன்னை விடுதலையாக்க அவர் முடியும். And even though if you have problems like burning fire, the same Son of God can deliver you from that. Hallelujah. 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 அக்கினியின் நடுவிலே உலாவுகிறவர். And he is the one who walking. அக்கினிமயமானவர். And he is the one who had that. கடலின் மேலே நடந்து வருகிறவர். And he is the one who is walking on the. ஆதியாகமம் சொல்லுகிறது ஜலத்தின் மேலே அசைவாடினவர் ஆதியிலே. And it says that he is the one who was hovering on the water. அவருக்கு ஆழம் ஒன்றும் இல்லை, அவருக்கு உயரம் ஒன்றும் இல்லை, அவருக்கு அக்கினி ஒன்றும் இல்லை, காற்று ஒன்றும் இல்லை. அவர் எதற்குள்ளேயும் செயல்படுத்த அவரால் முடியும். And it's not like wind or fire. He is able to do through everything. உன் வாழ்விலே வருகிறதான எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி சரியாக அமைக்க அவரால் முடியும். He is the one who can control your life and do it perfectly. Hallelujah. Hallelujah. அக்கினியிலே போய் விட்ட வாளிகளிலே இவர்கள் நினைத்திருக்கலாம் உங்கள் வாழ்வு முடிகிறது என்று சொல்லி போயிருக்கலாம். அப்பதான் இவருடைய வாழ்வு ஆரம்பிக்கிறது. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். They may think that our life is going to finish when we go inside that burning fire, but they didn't know that their life was starting there. அக்கினியிலே ராஜா நினைத்தான் போடுவோம் என்று சொல்லி The king thought that they will put them in the fire. கர்த்தர் நினைச்சார் போட்டா என்னுடைய வல்லமையை நான் காட்றேன்டா பைப்பமாரே. And God said, if they put, I will show my power. Hallelujah. Hallelujah. சத்துரு ஒன்றை மாத்தி நினைச்சான், கர்த்தர் மாத்தி பெருசாக நினைச்சார். நீ போடுறா இந்த வல்லமையை நான் காட்றேன் உனக்கு. And God said, even though if you put them in the fire, I will show my power. உனக்கு பிரச்சனையை கொடுத்து சத்துரு சில வேளைகளிலே வதக்கினாலும் கர்த்தர் வச்சிருக்கிறார் ஒரு பெரிய வெற்றி. அதற்காக நீ கலங்காதே. Amen. Even though if you think that you have so many problems, the Lord has victory to give you. Hallelujah. Hallelujah. சத்துரு பெரிய திட்டங்களை போட்டு உன்னை மடங்கடித்து உன்னை வணங்காமல் நிற்கிறாயே, நீ இதை வணங்காமல் ஆராதிக்கிறாயே, உன்னை நான் வணங்க வைக்கிறேன், உன்னை நோகடிக்க பண்ணுகிறேன் என்று உனக்கு எதிராக யுத்தங்களை போட்டாலும்
down and I'm going to give you problems and bring you through so many trials. ஜெயக்கொடி பிடித்து வருவார். But he is going to bring the வெற்றியின் flag கொண்டு வருவார். The flag of victory. Hallelujah. Hallelujah. வெற்றியின் கொடியை பிடித்து உனக்காக கொண்டு வருவார். He is going to bring you the banner of victory. தோல்வியின் காரியத்தை உனக்கு முன்பாக செய்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறதில்லை. And we're not serving a God who brings us down or giving us failure. உன்னை தோல்வியடைய வேண்டும், உன்னை நோகடிக்க வேண்டும், உன்னை மடங்கடிக்க வேண்டும், உனக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை பல திட்டங்களை சாத்திர போட்டாலும், even though if the enemy is saying I'm going to bring you down or put you into கர்த்தர் failure, வாழ்விலே நன்மைகளை செய்வார். but God is going to do good things. எவரிடத்திலே கர்த்தர் பெரிதான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, what great plan or what great anointing that he put on a man, அவர்களை கர்த்தருக்கு சத்துருவுக்கு பிடிக்காது. and that the enemy doesn't like those people who has that great anointing over them. அவர்கள் விசுவாசத்திலே வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ, whoever is showing so much great faith, அவர்களுக்கு சத்துருக்கு அவர்களை பிடிக்காது. and the enemy doesn't like those people who have great faith. வேதத்திலே விசுவாசத்திலே நின்றவர்கள் போன பாதைகளை நீங்கள் பாருங்கள். And if you see the people who went through the faith, எத்தனை அக்கினி போன்ற பிரச்சனைகளிலே போனார்கள். so they went through so many fire or problem like fire. கர்த்தர் கடைசியிலே எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்தார். And at the end God gave them victory. அதே ஆண்டவர் And that same God, உன் வாழ்விலும் வெற்றியை கொடுப்பார். that same God will give you அக்கினியிலே உலாவுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். The one who walks through the fire is with you. உன்னை ஆராதிக்கிற தேவன், The God that you worship, நீ ஆராதிக்கிற தேவன், the God that you worship, அவர் உன்னை விடுவிக்க வல்லவராய். He is able to deliver you. இதற்கு பிறகு அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், The next thing after this situation, அதுக்கு பிறகு ப்ரமோஷன். and after that you have like promotion. அக்கினிக்குள்ள போனா தான் அங்க promotion கிடைக்கும். If you go into that burning fire, then after you will get that promotion. அக்கினிக்குள்ள இருக்கிறேனே ஆண்டவரே, அக்கினிக்குள்ள வேதனைப்படுகிறேனே, துன்பப்படுகிறேனே, நான் உமக்காக இருக்கிறேனே, உமக்காக வைராக்கியம் பாராட்டுறேனே, என்ன ஆண்டவரே கடைசியில? And you may think or say that I am going through this fire, I am going through this furnace, what is at the end? கடைசியில உன்னோட கூட இருக்கிறவர் உனக்கு ப்ரமோஷன் நிச்சயமாய் தருவார். And the one who is with you until the last or until the end, he will give you the promotion. ராஜா கூப்பிட்டான். The king was calling them. அவங்களுக்கு அக்கினியின் மனம் கூட உடையல இல்லையா, மனம் கூட இல்லையா. And when the king called them and there was no smell of fire on them. அக்கினிக்குள்ள போட்டவங்க தலைப்பா அங்கிகள் கூட பொசுங்கவில்லையா. யோசித்து பாருங்கள், சற்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 7 மடங்கு சூளையாக்கின அந்த அக்கினிக்குள்ள ஒரு உடுப்புல ஒரு சின்னன் கூட அந்த போட்டிருக்கிற அந்த நைலான் துணிகளில கொஞ்சம் கூட பொசுங்கலண்டா. இவ்வளவு வல்லமை, இவ்வளவு வல்லமை. அதை நீ நினைச்சு கொஞ்சம் சற்று யோசிக்கணும். அதை இருந்து ஒரு 10 நிமிஷம் யோசிக்கணும். And you must think about that the story saying that they went into the fire and not even their garments or their hair was burning or burnt. நாம் அவரை தான் ஆராதிக்கிறோம். And that kind of God we are worshiping. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோடு உலாவினவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். We are worshiping the God who went through the fire. அவர்தான் சர்வ வல்லமுள்ள அதே ஆண்டவர் உன்னோட கூட இருந்து உன் வாழ்விலே வருகிறதான எல்லா காரியத்தை நடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். That same God who went through the fire and brought Shadrach, Meshach, Abednego out of the fire is with you today. அவர் வெளியில வந்தவுடன் அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. And when they came out they got ராஜா சொன்னா இவர்களை பெரிய மந்திரியாக்கடாப்பா. And the king said you must put them ruler over them. அது மாத்திரமல்ல, ராஜா சொன்னான் இவரே ஒருவரே தேவன். And the king said the Lord of the God of Shadrach, Meshach, Abednego is the Lord. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களே தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறே தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினாலே அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த
ஜனத்தாரும் எந்த ஜாதியானாலும் எந்த பாசக்காரரும் துண்டித்து போடுவார்கள், இவன் வீடு எரிக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாக இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை, அவர்தான் இயேசு இரட்சிக்கிறவர். Amen. And it says in verse 28 that Nebuchadnezzar spoke, saying, "Blessed be the God of Shadrach, Meshach, and Abednego, who sent his angel and delivered his servant who trusted in him. And they have frustrated the king's word and yielded their bodies that they should not serve nor worship any god except their own God. Therefore I make decree that any people, nation, and language which speak anything amiss against the God of Shadrach, Meshach, and Abednego shall be cut in pieces, and their house shall be made an ash heap, because there is no other God who can deliver like this." You may be looking through this video. Even though if you have so many problems like fire, maybe you went through that fire. You may think that who will deliver me. Don't forget that there is one person, Jesus, who is able to deliver you. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை விடுதலையாக்கின அதே ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். The one who delivers Shadrach, Meshach, and Abednego will deliver you. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son delivers, you will be delivered indeed. அந்த குமாரன் யார்? இயேசு. And who is that Son? His name is Jesus. உன் கட்டுகள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே விடுதலையாக்குவார். If you want to be delivered from your bondage, Jesus is able to do that. அவருக்கு உன்னை ஒப்புக்கொடுத்தால், if you surrender yourself to அவர் உன் him, வாழ்விலே பெரிய காரியத்தை செய்வார். he will do great thing in your உன்னை life. வாழாக்காமல் தரையாக்குவார். He will make you the head and not the tail. கீழாக்காமல் மேலாகுவாய். He will make you the top and not the சத்துரு உன்னை அமர்த்தி வாழாக்க பார்ப்பான். Even though if the enemy wants to put you down, கர்த்தர் உன்னை மேலாக்க நினைக்கிறார். God will bring you up. எழுந்திருந்து கர்த்தரை ஆராதி. Let us worship. ஹalleluya. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.